இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சோனியா ராகுல் பதவி விலக கோரி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. புனித வெள்ளி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை, சிலுவை பாதையில் ஏராளமானோர் பங்கேற்பு. தடையை மீறி மீன்பிடித்தால் தடைக்கால நிவாரணம் வழங்கப்படாது, மீனவர்களுக்கு அரசு எச்சரிக்கை. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா ராகுல் பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களின் உருவப்படத்தை எரிக்க முயன்றும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியின் சோனியா ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ராகுல், சோனியா புகைப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலில் மீன் வளங்களை பாதுகாத்திடும் வகையில் ஆண்டுதோறும் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடல் பகுதியான கனகச்செட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை விசை படகுகளில் மீன்பிடிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு விதித்துள்ள தடையை மீனவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும், தடையை மீறி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையால் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். புனித வெள்ளியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்த நாட்களை தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். மேலும் இந்த தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதை தொடர்ந்து இந்த நாட்களின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுகின்றனர். இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் இயேசுபிரான் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதேபோல புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம்,
வில்லியனூர் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பல்வேறு இடங்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் குடிநீர் அமைத்துள்ளது போல் அரசு அலுவலகங்களிலும் பசுமை பந்தல் குடிநீர் அமைக்க வேண்டும் என அரசுக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக சில மாநிலங்கள் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தை மாற்றி அமைக்கும் நிலை உள்ளது. நம் மாநிலத்தில் அரசு பொது மருத்துவமனை, அஜந்தா சிக்னல் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது பசுமை பந்தல் அமைத்து குடிநீர் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை அரசு மேலும் நீட்டித்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றிலும் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவில் சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். காரைக்காலில் சரக்கு கப்பலில் இருந்து கடலில் பவளப்பாறை இறக்கப்பட்டது. பவளப்பாறை கடலில் விடுவதை கண்டு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மத்திய மற்றும் புதுச்சேரி அரசுகள் நிதியில் கடல் பரப்பில் செயற்கை பாறைகளை இறக்கி மீன்கள் இனப்பெருக்கத்தை உருவாக்க திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன்படி இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி, பட்டினச்சேரி உள்ளிட்ட 4 மீனவ கிராமங்களில் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த மீனவ கிராம கரையில் இருந்து அதனை நோக்கி ஆழ்கடலில் பவளப்பாறைகளை ராட்சத இயந்திரங்கள் மூலமாக கடலில் வீசி போடப்பட்டன. இதனை கடலில் மற்றொரு படகுகள் மூலம் இருந்த மீனவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆழ்கடல் அடியில் சென்ற செயற்கை பவளப்பாறை கடலில் இருப்பதால் மீனவர்கள் எளிதில் மீன்பிடிக்க வசதி ஏற்பட்டுள்ளது. 3 மாதத்திற்கு பின் கடல் அடியில் இருக்கும் பவளப்பாறையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் IPL போட்டிகள் பெரிய திரையில் நேரலை. IPL போட்டிகளை பெரிய திரையில் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு ஃபேன் பார்க்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் சீசனுக்கான IPL போட்டிகளை பார்க்க 23 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 50 நகரங்களில் ஃபேன் பார்க்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் IPL ஃபேன் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. IPL நிர்வாகம் போட்டிகளை பார்க்க ரசிகர்களுக்கு ஒரு பொதுவெளியை தேர்வு செய்து அங்கு பெரிய திரைகள் மற்றும் ஒலிபெருக்கியை வைத்து போட்டியை நேரலையில் ஒளிபரப்புகிறது. அப்படி இந்த பொதுவெளிகளில் ஃபேன் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்து வரும் 19ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ள குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல் இடையேயான போட்டியையும், ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இடையே போட்டியையும், வரும் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ராஜஸ்தான் ராயல், பஞ்சாப் கிங்ஸ் இடையேயான போட்டியையும், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையேயான போட்டிகளை காரைக்காலில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் திரையில் நேரலையில் ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது IPL நிர்வாகம். இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நேரலையில் கிரிக்கெட்டை கண்டு ரசிக்குமாறு IPL நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் நடைபெற்ற மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 16ஆம் தேதி காலை விநாயகர் பூஜை, சங்கல்பம், கணபதி யாகம், லக்ஷ்மி யாகம், துர்கா யாகம், நவகிரக யாகம், புண்ணிய வசனம், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம்,
கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதற்கால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 2 நாட்கள் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் இதன் முக்கிய நாளான இன்று கோபூஜை, 4வது கால யாக வேள்வி, நாடி சந்தனம், தத்துவார்ச்சனையை தொடர்ந்து யாத்ரா தானம், கட புறப்பாட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத குருமார்கள் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஆலய கோபுரத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, PKT முரளி, முன்னாள் சேர்மன் VMR சிவா உட்பட சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நெசல் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி கரசூர்பேட் பகுதியில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பணியை தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரசூர்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 31,11,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடந்த பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுகள் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், தொகுதி பட்டியலின அணி தலைவர் சிலம்பரசன், கிராம முக்கியஸ்தர்கள் வெங்கட், ஏழைமுத்து, வீரப்பன், செல்வகுமார், தனசிங், அழகப்பன் உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகர் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் கடந்த வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கரக ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர், சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஃபேப்ரிகேட்டர்ஸ் நிறுவனர் பூபதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் நாராயணசாமி, ஆலய விழா குழுவினர், கிராம மக்கள் மற்றும் 3வது பிளாட் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்கினார். கல்லூரியின் இயக்குநர் குமாரவேல் முன்னிலை வகித்தார். கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சிவகுமார் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் R விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலை விளையாட்டுத்துறை கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் டாக்டர் இளையராஜா கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளை அங்கம் வகிக்கும் கல்லூரியின் முதல்வர்கள், பள்ளி முதல்வர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சமூக சேவகர் சரண் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு பத்துக்கண்ணு பகுதியில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பாக கொண்டாடினர்.
புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த சமூக சேவகர் சரண் கடந்த சில காலமாக சமூக சேவைகளில் ஈடுபட்டு பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகி வருவதை கருத்தில் கொண்டு தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண்ணு 4 முனை சந்திப்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்களை ஜூஸாக பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் சரணை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சோனியா ராகுல் பதவி விலக கோரி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. புனித வெள்ளி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை, சிலுவை பாதையில் ஏராளமானோர் பங்கேற்பு. தடையை மீறி மீன்பிடித்தால் தடைக்கால நிவாரணம் வழங்கப்படாது, மீனவர்களுக்கு அரசு எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.